ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கலர் பேப்பரில் 5 x 10 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் வந்து நான் வரைஞ்சிருக்கேன், ரெக்டாங்கிள். அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபோல்டு, அதாவது ஹாஃப் சைஸுக்கு நான் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதை வந்து நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இப்போ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை அப்படியே வந்து விரிச்சிட்டு நம்ம விசிறிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் ஒரு சைடு பண்ணுறேன், கேமரா ஏதோ ஒரு சைடு இருக்குது, சாரி, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக சென்டரில் வந்து நான் கரெக்டாக வச்சு ஃபோல்டு பண்ணுறேன். அந்த செஞ்சதை நீங்கள் வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டரில் ஸ்டாப்லர் வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். பின் பண்ண அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே நம்ம வந்து சென்டர் பண்ண பிடிச்சிட்டு அதை அப்படியே விரித்து விடணும். நான் வந்து அதை வந்து என்னென்னா, நான் ஒரு சைடு பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ ஒரு சைடு எடுத்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து சொல்கிறேன், அதை வந்து கவனிச்சிக்கோங்க. அதை அப்படியே நம்ம வந்து விரிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த பூ ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பூ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாக வந்து ஒரு வீடியோ கூட போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பூ பண்ணணும். அதை அப்படியே விரித்து விட்டுட்டு 2 ஜாயிண்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து வச்சு கம் போட்டு ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் தான், ஆல்ரெடி நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க நிறைய கிராஃப்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அதாவது எப்படின்னா, காம்பினேஷனாக ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி நான் கட் பண்ணி அது சென்டர் பார்ட்டில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 10 ஃப்ளவர்ஸ் கிட்ட நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு ஆரஞ்சு கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபுல் ஷீட்டில் வந்து கார்னரில் மட்டும் க்ரீன் கலர் டேப் வந்து ஒட்டுறேன். உங்ககிட்ட என்ன டேப் இருக்கோ அதை ஒட்டிட்டு டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம இந்த சின்ன சைஸ் பேப்பரை ஃபோல்டு பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து ஃபுல் ஷீட்டையும் ஃபோல்டு பண்ண போகிறோம். எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் விசரி மாதிரி நம்ம வந்து பண்ண வேண்டியதான். கரெக்டாக அந்த அச்சு இருக்கும் இல்லையா, அதில் வந்து கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா க்யூட்டாக வந்துடும். இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிட்டேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டையும் கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். மறுபடியும் பாதி அளவுக்கு எப்படி அந்த சின்ன இதில் பண்ணோமோ அதேமாதிரி இது பண்ணிக்கோங்க. அந்த விரிச்சிருந்ததுக்கு ஏதாவது இதுவாக இருந்துச்சு அப்படின்னா கம் போட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். இப்போ நான் வச்சுருந்தது பார்த்திங்கனாவே தெரியும், இப்படி தான் வந்து பண்ணணும். இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ளூ கலர் ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து சர்க்கிள் ஷேப் கட் பண்ணிவிட்டு அப்படியே நடுவில் வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிறேன். அப்புறம் இது ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இப்படி தான் இருக்கணும் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரெஸ்லாம் வாங்கினா ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து கரெக்டாக சென்டரில் நான் பாதியாக கட் பண்ணி உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக கார்ட்போர்டெலாம் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கலர் பேப்பர், அதில் டைமண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கலர் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். கார்னர்லாம் நல்லா கட் பண்ணிகிட்டே வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் இப்போ வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய கார்ட்போர்டில் ஒரு சர்க்கிள் ஷேப் பெரிய சர்க்கிள் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களோட அந்த சக்கரம் மாதிரி நடுவில் சென்டர் பார்ட் செஞ்சோம் இல்லையா, அது எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டு இருந்தால் ஓகே. நான் நல்லா ஸ்ட்ராங்கானது தான் எடுத்திருக்கேன். நிறைய கட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கானதாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு லைட்டாக, அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்ருக்கேன். அப்படி இருந்தால் தான் லாஸ்ட்டை ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் பார்ட் ஒன்று செஞ்சோம் இல்லையா, அதை வந்து ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு நடுவில் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து ஹாட் க்ளூவே டக்குன்னு வேலை முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அது வந்து கரெக்டான சென்டரில் நான் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம செஞ்சோம்ல ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். சுற்றி பார்டரில் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் அதெல்லாம். ஸோ அது வந்து எப்படின்னா எல்லோ ரெட் அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் கலர் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த நம்ம வந்து ஸ்டாண்டு மாதிரி ஒன்று செஞ்சோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அந்த நம்ம ஒரு ஃப்ரேம் செஞ்சோம்ல அதையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாக்ஸ் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குல்லையா, அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில்வர் கலர் லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்கள் ஃபோம் ஷீட் கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இது பார்க்க அழகாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் அது வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா 3 சைட்ஸ் மட்டும்தான் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஒரு சைடு வந்து நம்ம அந்த ஃப்ரேம் ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 3 சைட்ஸ் மட்டும்தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து 3 சைட்ஸும் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் இருக்குல்லையா, அதை எடுத்து அதுலேயே ஹாட் க்ளூ கன் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடு நம்ம வந்து லேஸ் ஒர்க் பண்ணாமல் இருக்கோம்ல, அந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். இது வந்து இப்படியே வந்து நின்றாது. நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, பேம்பூ ஸ்டிக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கெல்லாம் எடுத்து தான் நான் வந்து பேக் சைடில் ஸ்டிக் பண்ணி கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அது மேலே வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு ஷீட்டு, அதை வந்து ரிமூவ் பண்ணணும். 2 சைடுமே ரிமூவ் பண்ணணும். நமக்கு அந்த உள்ள கோடு இருக்கிறது வந்து தெரியணும். இதுக்கு வந்து நமக்கு மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை. நம்மளுடைய பாக்ஸ் என்ன சைஸ் எடுத்துருக்கோமோ அதை வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லென்த் வைஸ் இந்த லென்த்தில் நம்ம வந்து ரோல் பண்ணணும். அதை ரோல் பண்ணிவிட்டு கலர் பேப்பர் ஒட்டிட்டு காட்டுறேன். நான் ஆரஞ்சு கலர் வித் கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறத நான் லாஸ்ட்டாக வந்து கவர் பண்ணிடுவேன். அது அப்படியே இருக்கட்டும்னு நினச்சேன், ஆனால் அது வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த இடத்துல வந்து 2 சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து கார்னரில் ஒட்டணும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்ட், அனபாண்ட் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 சைடுமே வந்து இப்போ வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அவ்வளோதான், நம்மளுடைய கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இது வந்து நான் இந்த சைடும் ஓப்பனாக இருக்க சைடும் கவர் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சு. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப்ட் ஐடியாவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.